ஸோ டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகள் வருகின்ற ஜூலை 12 அன்று நடைபெற உள்ளன. ஸோ அந்த குரூப் 4 தேர்வுகளில் நம்முடைய யூடியூப் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவருடைய கனவு பணியான அரசு பணியை பெறணும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்துக்காக நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜூன் 26, அதாவது வருகின்ற வியாழக்கிழமை, இன்னைக்கு திங்கட்கிழமையா, வியாழக்கிழமையிலேருந்து இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த யூடியூப் டெஸ்ட்டுடைய என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டோட்டலாக 10 டெஸ்ட் உண்டு. ஓகே, 10 டெஸ்ட்டு 1600 வினாக்கள். ஓகே, இதில் வந்து முதல் 2 டெஸ்ட் வந்து தமிழ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் சிறப்பு தேர்வு சொல்லி ஒரு 100 வினாக்கள் இருக்கும், 1 hour. இது வந்து வியாழக்கிழமை. அகைன் வெள்ளிக்கிழமை அகைன் அடுத்து தமிழ் சிறப்பு தேர்வு 100 வினாக்கள், 1 hour. இது 2வது டெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பொது அறிவு டெஸ்ட் இருக்கும். ஓகே, பொது அறிவில் 100 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்டும், பொது அறிவில் 100 கொஸ்டின் அடுத்த டெஸ்ட் இருக்கும். அப்போ 4 டெஸ்ட் வச்சா அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் ஃபுல்லானது ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகே, பட் இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம யூடியூப்பில் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூடியூப் மாணவர்களும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் காலில் உட்காந்து நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதை மாதிரி நீங்கள் தேர்வு எழுதி பயன் அடையணும். அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து யூடியூப்பில் கொடுக்குறோம். ஓகே, எவ்ரி மார்னிங் 9 AM, ஓகே, 9 மணிக்கு உங்களுக்கு வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு வீடியோ போட்டு அதோடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை டெவலப் பண்ணி OML பிரிண்ட் எடுத்து ஒரு ப்ராப்பராக ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 1 hour டைம் செட் பண்ணி அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்த்த பிறகு மதியம் ஒரு 1 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதே வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் ஏற்கனவே வந்து OMR ஸ்டார்டிங் பண்ணியிருப்பீங்க. இந்த கீயை வச்சு நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே சுய மதிப்பீடு பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு தேர்வு எழுதி பார்ப்பதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளால் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ண முடியாது, தெரிஞ்ச கொஸ்டின் எத்தனை கொஸ்டினை வந்து தவறுதலாக ஆன்சர் பண்ணுறோம், அந்த தப்பை எப்படி திருத்துறது, மதிப்பெண்கள் எப்படி கூட்டுறது, ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அட் த சேம் டைம் தப்பை திருத்துறது. ஓகே, ஒரு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்காரணம் கொண்டும் ஒரு தேர்வு வரையில் தெரிஞ்ச கொஸ்டினை எக்காரணம் கொண்டும் தவறுதல் பண்ணிடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தெரியாத கொஸ்டினை கூட தப்பு பண்ணிடலாம், தப்பு இல்லை, ஏன்னா அது தெரியாது. ஆனால் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு 400 பேர், 800 பேர், 1000 பேர் உங்களை தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுவாங்க. ஓகே, ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. 1/2 மார்க், 1 மார்க், ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுந்தா ஒரு சர்வீஸ் போயிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுந்தா சொந்த மாவட்டத்தில் ஜாப் வாங்கியிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் சரியாக போடுறதுனால கவுன்சிலிங்கே போயிருக்க மாட்டாங்க, 2 கொஸ்டின்ஸ் போடுறதுனால கவுன்சிலிங்கில் பேரே வந்திருக்காது. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு மார்க், ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத கவுன்சிலிங் போயிட்டு வாசலில் நின்றுட்டு ஜாப் கிடைக்காத ஒரு நபர் எழுதியிருப்பார், அவர்கிட்ட கேளுங்க ஒரு மதிப்பெண்ணுடைய வேல்யூ என்னங்க தெரியப்படுத்துவார் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கடத்தில் நம்முடைய மாணவர்கள் நீங்கள் வந்து இருக்கப்படாது. அந்த நோக்கத்துக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 டெஸ்ட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். இது வந்து டேப்னுடைய யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட். ஓகே, 10 டெஸ்ட்டு, 4 100 கொஸ்டின் டெஸ்ட்டும், 6 200 கொஸ்டின் டெஸ்ட்டும், டோட்டலாக 1600 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜூலை 12 நடைபெறக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் நம்மளால் ஒரு 170, 180 அந்த மாதிரி கொஸ்டின் கூட எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கிறது கூட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த டெஸ்ட்டை முறையாக முடிஞ்சால் எழுதி பயன் அடைங்க. ஓகே, ஸோ மாணவ சொல்லுங்கள், படிப்பதை விட தேர்வுகளை பார்ப்பதை வெற்றிக்கான முதல் படிப்பாங்க. உண்மைதான், நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் டெஸ்ட் எழுதுவோம் அப்படின்னா நீங்கள் கவர் பண்ண முடியாது, டெஸ்ட் எழுதவும் முடியாது. ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ தெரிஞ்சிருக்கோமோ அதை வச்சுக்கிட்டு உங்களுடைய பெஸ்ட்டை தான் நீங்கள் வந்து கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 70 to 80%, 60 to 70, 70 to 80% அவ்வளோதான் கவர் பண்ணிட்டு எக்ஸாம் போவாங்க. தவிர நான் வந்து 100% கவர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அது அப்படி வாய்ப்பே இருக்காது. ஓகே, கற்றது கைமண்ணது, கல்லாதது உலகளவு. அதனால் இங்கே எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆல் ஆஃப் த லேர்னர்ஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தன்னம்பிக்கை தைரியமாக உங்கள்கிட்ட என்ன இன்புட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அவுட்புட் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கனவு படியான
அரசு பணி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு டேப்னுடைய இந்த யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, ஸோ பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025. ஓகே, ஸோ ஜூலை அடுத்த மாதம் 12ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. அந்த தேர்வுக்கான ஒரு யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட்டு. ஓகே, ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் 26th ஜூன். ஓகே, இன்னைக்கு 23rd, இன்னொரு 3 days கழிச்சு, அதாவது வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு இத்தேர்வுகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஓகே, அடுத்து பாருங்கள், டெஸ்ட் டைம் வந்து மார்னிங் 9 o'clock. 9 o'clock உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பை அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸாம் வேலை எப்படி உட்காந்துருந்தீங்களோ அதே மாதிரி உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 1 hour, 200 கொஸ்டின் அப்படின்னா 3 hours. ஓகே, நீங்கள் எப்படி உட்காந்து முடிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அகைன் மதியம் 1 மணிக்கு அந்த டெஸ்ட்டுடைய ஆன்சர் கீயை அதே வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோடு பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கீயை வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை நீங்கள் மதிப்பீடு செஞ்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னா 10 டெஸ்ட்டு, 1600 கொஸ்டின், 4 100 கொஸ்டின் டெஸ்ட்டும். ஓகே, 4 100 கொஸ்டின் டெஸ்ட்டும், 6 200 கொஸ்டின் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1200 வினாக்கள். ஓகே, பாருங்க. டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகே, இந்த யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட்டுடைய அந்த டைம் பார்க்கலாமா? பாருங்க. ஓகே, ஸோ யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட். ஓகே, பாருங்க. ஸோ பிடிஎஃப் வில் பி அப்லோடட் 9 AM. ஓகே, ஸோ ஜூன் 26th வந்து திங்கள் டு வெள்ளி, சாட்டர்டே சண்டே கிடையாது. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்முடைய டேப்பில் அகைன் ஆஃப்லைனில் நிறைய கிளைகளில் வந்து உங்களுக்கு யூகேன் ஃபுல் மாதிரி தேர்வு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறத இது வந்து கொடுக்கல. ஒன்லி ஃபார் திங்கள் டு வெள்ளி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ நான் ஜூன் 26 வியாழக்கிழமை தமிழ் சிறப்பு தேர்வு 100 வினாக்கள் 1 hour. ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை அதே தமிழ் சிறப்பு தேர்வு 100 வினாக்கள் 1 hour. அப்போ தமிழில் 2 டெஸ்ட் எழுதிட்டோம். தமிழ் தான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருக்குமாக. உண்மை அது மாதிரி இங்கே தமிழில் இலக்கணம். ஓகே, இலக்கணம் அப்படிங்கிறது 85 வினாக்களும், இலக்கியமும் தமிழக தமிழ் தொண்டும் 15 வினாக்களும், மொத்தம் 100 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 100க்கு மோர் தென் 90 கொஸ்டின்ஸ். 90 கொஸ்டின்ஸ் மேலே நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து நம்மளால் வந்து தீர்மானிக்க முடியும், உறுதி செய்ய முடியும். அதெல்லாம் கொஞ்சம் தமிழ் வந்து இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் பண்ணணும். அதுதான் தமிழ் சிறப்பு தேர்வுன்னு சொல்லி தனியாக நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அடுத்து பொது அறிவு தேர்வு. ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து மேக்ஸ் சேர்த்து ஒரு 7 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் பார்த்துருப்பீங்க சயின்ஸு, 2வது ஜியாகிரஃபி, 3வது ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம், 4வது இந்தியன் பாலிட்டி, 5 உங்களுக்கு வந்து எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், 6வது தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு மற்றும் மரபு. ஓகே, அந்த 6 அங்கே 7வது யூனிட் மேக்ஸ் அண்டு ரீசனிங். இந்த 7 யூனிட்ல வந்து என்ன பண்ணுறாங்க, பொது அறிவு தேர்வுன்னு சொல்லி ஒரு 100 வினாக்கள் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து 1.5 மணி நேரம். ஏன் சார் இதுக்கு 1.5 மணி நேரம் அப்படின்னா என்ன இருக்குது, மேக்ஸ் இருக்குது. 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த டயத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வச்சு நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். பட் 1.5 மணி நேரம் தாண்டி டெஸ்ட் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகே, அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது சுட் பி மெயின்டைன். ஓகே, அதே மாதிரி புதன்கிழமை, ஓகே, ஜூலை 2 புதன்கிழமை உங்களுக்கு முழு மாத தேர்வு 1. ஓகே, 200 வினாக்கள் 3 hours. ஓகே, அடுத்து வியாழக்கிழமை முழு மாத தேர்வு 2. அகைன் ஜூலை 4 வெள்ளிக்கிழமை 3. அடுத்து திங்கள் செவ்வாய் புதன் 4 5 6 சொல்லி ஒரு 6 முழு மாத தேர்வு நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லாமே 200 வினாக்கள் அண்டு 3 hours. ஓகே, ஸோ இதான் இதோடைய சொல். நான் இந்த சொல்லில் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அது இந்த சொல்படி முறையாக முழுமையாக படித்து நீங்கள் தேர்வில் எழுதி பாருங்கள். அப்போ டேப்னுடைய ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட்டானது ஜூன் 26 வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சந்தோஷமாக தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் தகவல்களை நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது ஓப்பன் டு ஆல் யூடியூப் டெஸ்ட். ஓகே, நீங்கள் அனைவரும் இந்த யூடியூப் டெஸ்ட்டை எழுதி உங்களுக்கு கனவு பணியான அரசு பணியை பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.